அல்லேலூயா. நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் ஆராதனையிலே வந்து நிற்கிறோம். நாங்கள் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜாதிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமீன். இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய பிறப்பை கொண்டாட இந்த இடத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வாராக. நாங்கள் கர்த்தரிடத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களை முற்றிலும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை தேவனுடைய பிறப்பை கொண்டாடும் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நற்செய்தியாக உம்முடைய ஆண்டவரே அப்பா பிறப்பை எங்களுக்கு அறிவித்த இந்த காரியத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் நீங்கள் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் என் தகப்பன் எங்களை வழி நடத்துங்க. எங்களை ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த இடத்தில் நிற்கவும் நாங்கள் துதித்து மகிழ்ந்து பாடி என் தேவனை நாங்கள் ஆராதிக்க என் தேவன் எங்களுக்கு நீங்கள் துணை நில்லுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் துணையாக இருங்கப்பா. வாத்தியம் வாசிக்கும் பிள்ளைகளோடு கூட இருந்து என் தேவனை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. அருமையானவரே, உமக்கு நன்றி. இனிமையானவரே, உமக்கு நன்றி. எங்களோடு இருக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, பரிசுத்த தேவனே, பரலோக ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே, பரலோக ராஜாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நீதியுள்ளவர், நிரந்தரமானவர், வல்லமையுள்ளவர், மகிமையுள்ளவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, வல்லமை உள்ள தேவனே, மகிமை உள்ள தேவனே, மகத்துவமானவரே, எங்களோடு இருக்கிறவரே, என்றும் எங்களை விட்டு விலகாத தேவனே, எங்களை தெரிந்து கொண்ட ராஜாவே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், என்றென்றும் கூட இருக்கிறவர், பரிசுத்த தேவனே, பரலோக ராஜாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி. எங்களை தேடி வந்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம்
உமக்கே மகிமை. உம்மை தேடி வந்து கேட்டவரே தினம் உமக்கே மகிமை. செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சிறுத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சிறுத்தம். இந்த புயலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. நினைத்தவரே எளிமையானே எங்களை தினமும் நினைத்தவரே எங்கள் ஒளிமயமே துணையானே உள்ளத்தினாரே. எங்கள் ஒளிமயமே துணையானே உள்ளத்தினாரே. ஐயா ஸ்தோத்திரமே. குறை நீக்கும்
உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா எங்களோடு இருக்கிறவரே, என்னாலும் கூட இருக்கிறவர், எங்களை வழி நடத்துகிற ராஜாவே, எங்களுக்காக பூமிக்கு வந்தவரே, எங்களை பரிசுத்தமாக்கினவரே, என்றென்றும் கூட இருப்பவரே, பரலோக தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, அன்பும் கிருபையும் நிறைந்தவரே, அருமையான தகப்பனே, இனிமையான தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவரே, நீதி நிறைந்தவர், நித்திய பிதாவே, சத்திய தேவனே, எங்களுக்காக பூமிக்கு வந்தவரே, எங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறவரே, இருளிலே இருந்த ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவரே, எங்கள் மேல் பிரகாசிக்கிறவரே, உமக்கு நன்றி தருகிறோம். எங்கள் தேவனே உமக்கு நன்றி, எங்கள் ராஜனே உமக்கு நன்றி, பரிசுத்தமே உமக்கு நன்றி, என்னாலும் இருக்கிறவரே உமக்கு நன்றி, மீண்டும் வரப்போகிறவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, ரத்தம் சிந்தினவர் உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் மன்னிக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் மன்னிக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை எங்களுள்ள நாளில் அப்பா, உமக்கே ஆராதனை எங்களுள்ள நாளில் அனைத்தையும் முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்ததே ஒரு நாளும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்ததே ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தார் அதை யாரால் மாற்ற முடியும், நீ முடிவெடுத்தார் அதை யாரால் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த இறைவனே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த இறைவனே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஒரு பொருட்டாய் என்னவனுக்கு நானும் மாத்திரம், ஒரு பொருட்டாய் என்னவனுக்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், மணிநிறந்தோறும் மின்சாரத்தை என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், மணிநிறந்தோறும் மின்சாரத்தை உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. என்ன கூடமிட்டாய் நான் உன்னாக குழந்திடுவேன், என்ன கூடமிட்டாய் நான் உன்னாக குழந்திடுவேன், நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உன்னன் சொல்லை உணவு போல காத்துக்கொள்வேன், நான் போகும் பாதைகளை அறிந்தவனே, உன்னன் சொல்லை உணவு போல காத்துக்கொள்வேன், உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே அனைத்தையும் செய்யும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமாண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பனே, எங்களை புடமிடுகிற தகப்பனே, எங்களை பொன்னாக துவங்கச் செய்கிற தேவனே, எங்களோடு கூட இருக்கிறவரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, நீங்களே அடித்தாலும் அணைக்கிற அன்பர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் தேவனே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரலோக ராஜாவே உமக்கு நன்றி, நித்திய பிதாவே உமக்கு நன்றி, எங்கள் கண்மலையானவரே உமக்கு நன்றி, எங்களை பாதுகாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவர், எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துகிற தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி. ஆவியானவரே, இதனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நாள் முழுவதும் எங்களோட கூட இருங்கப்பா. இந்த ஆராதனையிலே என் தேவன் எங்களை வழி நடத்துங்க. என் தகப்பன் எம்மட்டும் கூட இருந்தவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், இனி வரும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே என் தகப்பன் என்றென்றைக்கும் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை இந்த இடத்திலே நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாங்கள் இப்போ உற்சாகமாய் பாடலை பாடி கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் கோகலமாய் தேவனை ஆராதித்து நாங்கள் சிறிய வார்த்தைகள் அப்படியே போய்
பவுஸை எடுத்து இன்டர்வல் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே கடந்து போவோம். ஓகே, ஆமீன். இப்போ நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு பாடலை பாடுவோம். ஆமீன். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்க்ரீனில் பாட்டு போடப்படும். முடிஞ்சவங்க நல்ல ஆடவாரமாக நல்ல சந்தோஷமாக வருகிறவங்க வரட்டும். இன்றைக்கு ரெயின் பிரச்சனை பஸ் பிரச்சனை இருக்குது. நான் லீவு நாள் தானே இன்றைக்கிங்க, அதனால் வேறவங்க தாமதம் வர்றாங்க, வரட்டும். கர்த்தரை அழைத்து வரட்டும். ஆமீன். ஹல்லேலூயா. நாங்கள் சந்தோஷமாய் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. ஆமீன். பரலோகம் திறக்கவே மனிதனை கேட்க சுமந்தாரையா. திரும்பாமே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. ஆமே. நாம் சத்தமாய் பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. ஆமே. ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமே. தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமே. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாம் தேடி போக தேடி வந்தாரையா. நாம் தேடி போக தேடி வந்தாரையா. தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டாராமே. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டாராமே. தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டாராமே. இயேசுவே. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டாராமே. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மணியில் நிறுத்திடுவார். இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பரலோகம் வந்தாரையா. பூலோகம் மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. பரலோகம்
கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துய்த்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே ஆமென் 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 ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வீரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வீரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஆமென். இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீங்க பூலோகம் வந்தாரையா. பரலோகம் விலகவே, சிலுவையை சுமந்தாரையா. ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்க பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி கத்தாவை நடத்தலை அப்பா, உடைய வல்லமை, உடைய அதிகாரம், உடைய ஆளுகை, உடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு மேலும் கடந்து வரட்டும் அப்பா. இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரை சுத்திகரிக்கிறோம், இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரை சுத்திகரிக்கிறோம், இந்த இடம் முழுவதையும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம். எல்லாரும் ரத்தத்துக்களை மூடுகிறோம் ஆண்டவரை. எல்லார் மேலும் உடைய அபிஷேகம், உடைய ஆளுகை இறங்கி வரட்டும் கத்தாவை. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த தேவனாகிய கத்தாவை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். உன்னதத்தில் இருக்கிற தேவனே எங்களை ஆளுகை செய்யும். பரத்திலிருந்து வந்தவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை இந்த இடத்துல ஒருவரும் தரிசிக்க முடியாதபடி, தடைகள் இருக்கக்கூடாதபடி ஆண்டவரை இயேசுவை எல்லாரையும் பரிசுத்தமாக்கும், எல்லாரையும் பரிசுத்தமாக்கும். உடைய ஆவினால் எல்லாரையும் பரிசுத்தமாக்கும். நம்முடைய அப்பா ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. இந்த இடம் முழுவதும் சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய அதிகாரம் கடந்து வரட்டும் ஆண்டவரை. இருள்கள் விலகட்டும்,
இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தராகிய ஆண்டவருடைய வெளிச்சம் இந்த இடத்தில் உண்டாகட்டும். கிறிஸ்துவுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே உம்முடைய பிறப்பை, பூலோகத்தில் வந்த தேவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசுவே உம்முடைய நாளை நாங்கள் ஆசரிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இயேசு பாலனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். உம்மை ஆராதித்தும் அப்பா உம்மிடத்தில் பணிந்து குனிந்து ஞானிகளும் அப்பா உம்மை வணங்க, மேய்ப்பர்களும் உம்மை வணங்க, ஞானிகளும் மேய்ப்பர்களும் உம்மை வணங்க. கிறிஸ்து பாலன் பூமியிலே பிறந்துள்ளார். இயேசு பாலன் பூமியிலே பிறந்துள்ளார். அவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொரு வெளிச்சம் உண்டாகட்டும். எங்கள் மேல் ஒவ்வொரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இடத்துல நிற்கப்பாங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். கர்த்தருடைய ஆவியோடைய கருத்தில் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தொடங்குற எல்லா காரியங்களையும் முற்றிலும் பொறுப்படுங்க. எல்லா இடங்களும் கர்த்தருடைய கிருபை காணப்படட்டும். எந்த இடங்களும் குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்பா பலவீனங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே எல்லாருடைய பலவீனங்களையும் எடுத்து போடுங்க, குறைகளை எடுத்து போடுங்க. இருதயத்தில் சமாதானத்தோடு நிற்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லாரையும் சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லாரையும் சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மண்ணில் வந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகாராஜாவை ஆராதிக்கிறோம், மகாராஜனை ஆராதிக்கிறோம், மகாராஜனை ஆராதிக்கிறோம். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் பூமியிலே. அப்பா எல்லா மனுஷர்களுக்காக பூமியிலே வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன் தூவம் வெள்ளை போலம் என்று ஆண்டவரே, பெண் தூவம் வெள்ளை போலம் என்று கொடுக்கும்படியா சாஸ்திரிகள் வந்தார்கள். இயேசுவை பணிந்து கொள்ள வணங்க உம்மை தேடி மாட்டு தொழுவத்தில் வந்தார்கள். ராஜாதி ராஜாவாய் வந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய் வந்தவரை ஆராதிக்கிறோம். ஞானிகளும் வணங்கும்படி வந்தவரே, மேய்ப்பர்களும் வணங்கும்படி வந்தவரே, மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை, மகிமையின் ராஜாவுக்கு ஆராதனை, மகத்துவமானவருக்கு ஆராதனை, ராஜரீகம் பண்ணுகிறவருக்கு ஆராதனை, உயர்வில் இருந்து இருக்கிறவருக்கு தாழ்வில் இருக்கிற எங்களை நோக்கி வந்தவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். உயர்வில் இருக்கிறவர் தாழ்வில் இருக்கிற எங்களை நோக்கி வந்த என் தெய்வமே ஆராதிக்கிறோம். மனுக்குலத்தின் பாவங்களை மீட்க வந்த இயேசுவே, மனுக்குலத்தின் பாவங்களை மீட்க வந்த இயேசுவே, ஜாதிகளுடைய முழங்கால்கள் முடங்கும்படி பூமிக்கு வந்தவரே, ஜாதிகளுடைய முழங்கால்களை முடங்கும்படி பூமிக்கு வந்தவரே, ஞானிகளை வணங்கும்படி வந்தவரே, ஐஸ்வர்யவான்களுடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பதாய் ராஜாக்களுடைய முழங்கால்களும் கிறிஸ்துவுக்கு முன்பதாய் முடங்கும்படி வந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாலனை ஆராதிக்கிறோம். மாட்டு தொழுவத்தில் கண்ணின் மறியிலே பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் வார்த்தைகள் கடந்து போமேன். கர்த்தர் அப்படி எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செட்டும் ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசுவா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசுவா. நாங்கள் எல்லாருமே உற்சாகமாய், தடைகள் இருக்கிற எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தூரத்திலிருந்து வந்தவர்களால் ஓடி ஓடி நேற்றைய தினம் முந்தைய தினம் ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட்டு இந்த இடங்களை வந்து கூடி நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் சோறுகள் இருக்குது, பலவீனம் இருக்குது. ஆண்டவர்கள் பலவீனங்கள் சோறு எடுத்து போட்டு உற்சாகமாக எங்கள் பாடலை பாட தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள முடியும் ஒப்புக்கொடுமாமே. கர்த்தர் அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டுமாமே. பாட சந்தோஷமாய் ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. ஆராதிக்க ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. ஆராதிக்க ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. அளவற்ற அன்பினாலே அணைத்தீரே,
எண்ணற்ற நன்மையால் நிறைத்தீரே, அளவற்ற அன்பினால் அணைத்தீரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா. ஜீவநதியே எங்கள் தேவராவியே, எங்களுக்குள் வாசம் பண்ணும் தூயராவியே. ஜீவநதியே எங்கள் தேவராவியே, எங்களுக்குள் வாசம் பண்ணும் தூயராவியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இசையாமே. அற்புதங்கள் செய்யும் ஆவியானவரே, நம்மை அர்ப்பணித்தோம் உந்தன் நன்மை பாடிடவே. அற்புதங்கள் செய்யும் எங்கள் ஆவியானவரே, நம்மை அர்ப்பணித்தோம் உந்தன் நன்மை பாடிடவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. 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 அற்புதங்கள் செய்யும் ஆவியானவரே, எம்மை அர்ப்பணித்தோம் உந்தன் நன்மை பாடிடவே. அற்புதங்கள் செய்யும் ஆவியானவரே, அர்ப்பணித்தோம் உந்தன் நன்மை பாடிடவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா, 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 ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே துதியுமக்கே என்றும் ஸ்தோத்திரமே. ஆமென். இயேசுவுக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை பாடி புகழ்ந்து பாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் உட்காருங்க. கர்த்தர் வந்த ஒவ்வொரு ஆசிரியப்பராக இன்னும் பிள்ளைகள் வர இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வரட்டும். எல்லாரும் ஒரு நல்ல அழகாக இருங்க, நல்ல ஜோடியாக நல்ல சந்தோஷமாக இருங்க. இடங்கள் படியாக வச்சிருக்க என்ன கதை நிறைய இருக்குது, எடுத்து போடலாம். ஆமீன். ஓகே, வாங்க கீழே வந்து எல்லாருமாக்கு வந்து கீழே அங்கே விழிக்கிறார்கள், அங்கே நிற்கிறாங்க. அவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தேவ கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் எங்களோடு பேசட்டும். ஆமீன். யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவங்களோட பேசணும்ண்டு? யாரோட பேச வாஞ்சிக்கிறீங்க? நீ கிறிஸ்துவ அந்த நாளை இன்றைக்கு அவர் என்ன சொல்ல போகிறோன்னு யார் வாஞ்சிக்கிறீங்க? கொஞ்சமாக அதை கேட்குறீங்களா? என்னோட பேசுகிறீங்களாண்டு? ஆமீன். ஆண்டரை கேட்போம், எங்களோட பேசுகிறீங்களாண்டு? உலகத்தில் எவ்வளவோ உபத்திரவங்கள், கண்ணீர், வியாதி. ஆமீன். எதுக்காக இயேசு பாலன் பூமிக்கு வந்தார்? சொல்லுங்க. கேள்வியாக கேட்க போகல அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்? மனிதனை மீட்கும்படியாய், பாவங்களை மன்னிக்கும்படியாய். ஆமீன். எதுக்கு? மனிதர்களை மீட்கும்படியாய், பாவிகளை மன்னிக்கும்படியாய். எப்படி வந்தார்? ஏழை கோலமாய். ஆமீன். ஏழை கோலமாய். நாங்கள் யார்? சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை கட்டளையிட. ஆமீன். எல்லாருக்கும் வேறு யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது சமாதானத்தை கட்டளையிட, பாவங்களை அறுக்க. ஆமீன். பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தர. ஆமீன். அதே மாதிரி இருளின் அந்தகாரம், இருளின் ஆதிக்கம், இருள் மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கும்படியாய். இந்த வசனத்தை போடுங்க, மேலே வசனத்தை போடுங்க. ஆமீன். இந்த பேப்பர் என்ன கொண்டாங்க? மற்ற பேப்பர் கொண்டாங்க. இந்த வசனத்தை போடுங்க. லூக்கா 2:11 போடுங்க. லூக்கா 2:11 எல்லாரும் வாசிப்போம். ஆமீர். எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போக மாட்டோம். அங்கே இருக்குது, அதில் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க. அதில் இருக்குது. லூக்கா 2:11 மேலே போடுங்க ஸ்க்ரீனில். எல்லாரும் நாங்கள் வாசிப்போம். இன்றைய நாள் தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், பரிசுத்தமுடைய நாள். லூக்கா 2:11 போடுங்க ஸ்க்ரீனில். ஆமீன். பாருங்க என்ன வசனம் சொல்லுதுன்னு சொன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்காக பிறந்தார்? யாருக்காக பிறகு? எங்களுக்கு. பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, எங்களுக்கு, பூமியில் உள்ள சகலருக்கும் அவர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமீன். எருசலேமிலே, நாசரேத் என்னும் ஊரிலே. ஆமீன். அவர் பாருங்க வைக்கோலிலே வைக்கப்பட்டு ஆமீன், வைக்கோலில் வைக்கப்பட்டு எல்லா ஞானிகளும் மேய்ப்பர்களும் வந்து வணங்கும்படி, எல்லா ஞானிகளும் மேய்ப்பர்களும் வந்து அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவர் பூமியில் வந்தார். எங்களைப் போல நாங்கள் கூட அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி, நாங்கள் எங்கேயோ இருந்து வந்தவர்களாமே, நாங்கள் ஒன்றும் பரிசுத்தவான்கள் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் இல்லை, கனம் பொருந்தவர்கள் இல்லை, ஞானம் உள்ளவர்கள் இல்லை. படிப்பு இருக்குதா? இருந்தாலும் பிரயோஜனம் இருக்குதா? எவ்வளவு படித்திருப்போம், பிரயோஜனம் இருக்குதா? ஆமீன். ஒன்றுமே இல்லாத எங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? ஆமீன். ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், ஆமீன், கனம் பொருந்தின பாத்திரமாய், கர்த்தருக்கு ஊழியக்காரராய். ஆமீன். பாருங்கள், கர்த்தருக்கு அதை விட மேலானது ஏஞ்சல்ஸ். நாங்கள் மரித்தலங்க போவோம், அவரோட கூடவே ராஜ்யம் பண்ணுவோம். ஆமீன். பரலோகத்தில் நாங்களும் சட்டையில் அடித்து பறந்தவரை ஆராதித்து கொண்டிருப்போம். இயேசுவோடு வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். இந்த பூமி எப்படிப்பட்டது? இருள், இருள், இருள். எங்கே பார்த்தாலும் வியாதி, கண்ணீர், அழுக, மன சஞ்சலம். இப்போ எல்லாருடைய வாயிலும் அப்படி ப்ரெஷர், டிப்ரெஷன். யாரை கேட்டாலும் மன அழுத்தம், எங்கே போனாலும் மன அழுத்தமாக இருக்குது. ஆமீன். இதிலிருந்து விடுதலை கொடுக்குறது யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 9:6. ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நம்மை அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. பாருங்க எத்தனை பாருங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை பேர் அவருக்கு பாருங்க.
எவ்வளோ பேர் அவர் கொடுக்க எங்களோட பேர் தெரியும், எங்களோட அப்பாண்ட பேர் டைட்டில், அதுக்கப்புறம் எங்களோட பேர். நாங்கள் போன மண்ணோட எங்களோட பேரும் அழிஞ்சு போயிடும். ஆமீன். உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் எங்களோட பேர் யூஸ் பண்ண போகிறோம். எங்களோட பிள்ளைகள் கூட அடுத்த சந்ததி கூட எங்களோட பெயரை ஞாபகம் வச்சிருக்குமோ ஒருத்தருக்கும் தெரியாது. ஆமீன். 3ஆவது ஜென்ரேஷன் இப்போ கூட எங்களோட முன்னோட பேர் கூட தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆமீன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தத்துவம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, நித்திய பிதா, நித்தியமாக ஜீவிக்கிறவர், அவருக்கு மரணம் இல்லை. எங்களுடைய சந்ததி, இன்னொரு சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி, இந்த பூமி முடியும் வரைக்கும் அத்தனை சந்ததியும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கும். யாரும் ஒருத்தட்ட வாயை மூட முடியாது. கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தை அடக்க முடியாது. சந்ததி சந்ததியாய் அடுத்த உலகம் அழிந்து போனாலும் கிறிஸ்துடைய வார்த்தை என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். சொல்கிறல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு காலத்திலும் அழியாது, ஒளிந்து போகாது. அதில் இருக்கிற சின்ன உறுப்பு கூட கிறுக்க மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. ஐ மீன், ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவர் எளினதான். இல்லை ஏசப்பா, இந்த வசனம் எனக்கு பிடிக்கிறத மாற்றி விடுங்க சொல்கிறல. நீ வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைன்றல்ல, அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? ஏசப்பா, இந்த வசனம் எனக்கு பிடிக்கிறத அழிச்சு விடுங்க சொல்ல முடியுமா? முடியும். அவர் எழுதினதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் எழுதினது சொன்னதுதான். அவர் எழுதினதான், அதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படினால் எங்கள் மேல் அவர் வைத்த ஆசீர்வாதத்தையும் மறக்க முடியாது. அவர் எங்களுக்கு கொடுக்க வந்த சமாதானத்தையும் ஒருவர் உடைக்க முடியாது. அவர் எங்களுக்காக இந்த ரத்தத்தை யாராலும் மறக்கவும் முடியாது. யார் மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறது பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம்? யார் மூலமாக? டாக்டர்கிட்ட போகிறோம், சரியான பாவியாக இருக்கிற ஆண்டவரே, என்னாலும் இந்த பாவத்தை செய்யாமல் அவன் இந்த பாவத்தின் விடுதலையாக இந்த ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு பிடியிலிருந்து என்னால் விடுதலையாக முடியலன்ட்டு டாக்டர்கிட்ட போய் உங்களை சொல்ல முடியும். சார் சொல்லி பாருங்க, அவரால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் டேப்லெட் சொல்லித்தர முடியும். ஓகே, கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நிப்பாட்ட நிறுத்தி வைக்க முடியும். அந்த டைமில் உங்களுக்கு அதை நிறுத்தி வைக்க முடியும் அவரால். எவ்வளோ காலம்? ஒரு 1 வீக், 1 மந்த், ஒரு 1 இயர். ஆமீன். அவ்வளோ தான். அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் அதை உங்கள் அந்த உலகம் பொல்லாத இருள் திரும்ப உங்களை என்ன செய்ய இழுத்துட்டு போவோம். அது நாங்கள் அங்கே வாழ்கிறோம். நாங்கள் இங்கே வாழ்கிறது ஒன்றும் பரிசுத்த பூமி இல்லை. நாங்கள் வாழ்கிற பூமியை படு மோசம். சரி, இப்படி சொல்லுவேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஓகே, நான் இன்றைக்கு இனி திருந்திடுவேன். இனி நான் ஏசப்பா எனக்கு இது வேண்டாம். துஷ்டரை கண்டால் தூர விலகியோடு. ஆமீன். பொல்லாத மனுஷர்கள் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பொல்லாத மனுஷர்கள் ஓடி ஒழிக்கிறோம் தானே, ஒழிக்கிறோமில்ல. அடுத்தவங்க காணாமல் இருக்க போகிறோமா? நிச்சயமாக காணுவோம். கண்டா சரி நண்பன் வா சேர்ந்து போவோம். எங்கே போவோம்? பாதாளத்துக்கு போவோம். அங்கே ஒரு அசுத்தம் இருக்கும், அங்கே ஒரு பாவம் இருக்கும், அதுக்கெல்லாம் போகிறோம் திரும்பவும். அப்போ இந்த உலகத்தோடு ஓட முடியுமா? எங்களால் ஓட முடியாது. எங்களை நாங்களே பரிசுத்தமாகிக் கொள்ள முடியாது. நாங்கள் ஒரு நெச்சா கூட அந்த பாவம் என்ன செய்யும்? திரும்ப வந்து இழுத்து கொண்டு போகும். இப்போ யார் இப்போ எங்களை பரிசுத்தமாக்குறவர்? நித்திய பிதா, சமாதான பிரபு, கர்த்தத்துவம் தோளில் இருக்கிறது. ஆமீன். அவர் நாமம் அதிசயமானவர். இந்த பாருங்க, மேலே வாசிங்க இருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிங்க, பிள்ளைங்க வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஆமீன். அவருக்கு எவ்வளோ பேர் கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, லூக்கா 1:32 போடுங்க. 1:32, லூக்கா 1:32. பூமியில் அவர் எப்படி இருப்பாராம்? பூமியில் அவர் எப்படி இருப்பாராம்? லூக்கா 1:32 நான் வாசிக்கிறேன். அவர் பெரியவராயிருப்பார். ஆமீன். எப்படி இருப்பார்? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எவ்வளோ அருமையானவர். அப்போ அவருக்கு பிள்ளை இருந்து நாங்கள் எங்கே இருப்போம்னு சொல்லுங்கள். தெருவிலையாக இருப்போம், வீதிலையாக இருப்போம், குப்பைக்கு இருப்போமா, அசுத்தத்துக்கு இருப்போமா, பாவத்துக்கு இருப்போமா? அவர் எங்கே இருக்கு எங்களை அழைச்சிருக்கிறார் பாருங்க. எங்கே இருக்கு அழைச்சிருக்கிறார்? ஆமீன். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவரை கொடுக்கிற போல எங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாங்கள் நீங்கள் எப்படி மாறணும்? கிறிஸ்துடைய பிறப்பு உலகம் எங்கும் மூளை முடக்கு எல்லா இடம் கிறிஸ்துவே என்ன கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். எந்த மூலையிலையும் மூளை முடக்கு அது எங்கே அதை கஷ்டப்பட்டதோ ஏழையோ பிச்சைக்காரங்களோ எல்லாருக்கும் இன்றைக்கு சந்தோஷமான நாள்.
ஆமீன். யாரும் துக்கமாக இல்லை. நிறைய சர்ச்சஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய அநாதை இல்லங்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கேற்ற ஜனங்களுக்கு, என்ன சொல்ல, வீடு இல்லாதவர்களுக்கு, சபையில் குறைவு உண்டானால் அங்கே போஷிக்கிறாங்க, சபைகளை கட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கு என்ன, கிறிஸ்து அதுக்காக வந்தார், கொடுக்கும்படியாய் வந்தார், தன்னை கொடுக்கும்படியாய் வந்தார். ஆமீன். கொடுக்கும்படியாய் வந்தார். எப்படி வந்தார்? தன்னை கொடுக்கும்படி. கொடுத்தவர் தானே, சொல்லுங்க, கொடுத்தவரா இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னை கொடுத்தவரா இல்லையா? சிலுவையில் கொடுத்தார் தன்னை. எங்களை என்ன சொல்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுங்கள். ஆமீன். கொடுங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவும் தன்னை கொடுக்கும்படியே தான் வந்தார். பாருங்க, அவர் மனிதனாய் வந்து ஒரு தேவாதிதேவன். அவருக்கு என்ன கொடுக்கப்படுமா? சிங்காசனம் கொடுக்கப்படுமா? அப்படிப்பட்ட சிங்காசனம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ராஜா, ராஜாதி ராஜா, அண்ட சாஸ்திரங்களையும் படைத்தவர், ஆதி முதலாக இருக்கிறவராகவே இருக்கிறவர், அல்வா ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர். ஆமீன். அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் யாருக்காக வந்தார்? தன்னை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் வந்தார். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை கண்டுச்சுங்களா? தன்னை கொடுக்கும்படியாய் வந்தார், எங்களுக்காக கொடுத்தார். கொடுத்தவர் இல்லை, 6 மணி நேரம் தொங்கினார், எங்களுக்காக கொடுத்தார். சிலுவையை சுமந்தார், கொடுத்தார். தன்னை பிக்க கொடுத்தார். சொல்லலை, எனக்கு வலிக்குது, எனக்கு இது போதும், எனக்கு இது வேண்டாம், இந்த மக்கள் பொல்லாத மக்கள், இந்த மக்களுக்கு நான் என்னதான் செய்தாலும் இந்த மக்கள் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், இந்த மக்கள் என்னை ஏமாற்றி விடுவார்கள், இந்த மக்கள் என்னை புறக்கணிப்பார்கள், இந்த மக்கள் என்னை தள்ளி விடுவார்கள், இந்த மக்கள் என்னை சேர்த்துக்கொள்ள சொல்லவே இல்லையே. பாருங்க, அவர் அப்படி நிற்கவே இல்லை. அவருக்கு தெரியும் ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் சமீபமாய் வரும் என்று. ஆமீன். வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சமீபமாய் வரும் என்று ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாக சமீபமாய் வந்திருக்கிறது. கிறிஸ்துவை தேடும் காலம் சமீபமாய் வந்திருக்கிறது, சமீபமாய் வந்திருக்கிறது. ஆமீன். அது நாளைக்கெல்லாம், அடுத்த வருஷம் அல்ல, இன்றைக்கே, இப்பொழுது நிமிஷமே கிறிஸ்துவை தேடுகிற காலம் பூமி எங்கும் வந்துள்ளது. ஆமீன். கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேசங்கள் நிறைய, ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள், அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆமீன். கிறிஸ்துவ என்றால் யார்? இன்றைய கிறிஸ்மஸ் என்றால் எல்லாருக்கும் என்ன தெரியும்? இந்த மரம் தான் தெரியும். என்னது? பிரசன்ட். பாருங்க, அறியாத ஜனங்களுக்கு சொல்கிற இந்த காரியத்தை, கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து என்றால் இந்த மரம் அல்ல, இந்த பிரசன்ஸ் அல்ல. ஆமீன். இதுகள் இல்லை. கிறிஸ்து என்றால் ஒரு கன்னிமரி, மரியாள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாம் நம்முடைய பாய் பார்க்க வேண்டாம், இங்கே வார்த்தையை கவனிங்க. என்னென்னு சொல்கிறது? கன்னி மரியாதைக்கு ஒரு நல்ல சுத்தமான ஒரு பெண். ஆமீன். சுத்தமான ஒரு பெண். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் வச்சு பார்ப்போம். இங்கே ஒரு வாலிய பெண், சுத்தமான பெண், யார் கணவன் அறியாமல் பிள்ளை தாட்சியானால், ஆமீன், உண்டானால், இந்த உலகம் எவ்வளோ பேசும், மனுஷங்க எவ்வளோ பேசுவாங்க, இது சிந்திச்சு பாருங்க. அப்போ மரியாள் சிந்திச்சு பாருங்க. மரியாள் என்ன செய்தால்? கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? அவள் ஊரை பார்க்கல, உலகத்தை பார்க்கல, மனுஷரை பார்க்கல. அவருக்கு ஏற்கனவே ரெஜிஸ்டர் கல்யாண பேச்சு என்ன சொல்லுவாங்க, எழுதப்பட்டிருந்தது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மனம் முடிக்கிறதுக்காக எழுதப்பட்டிருந்தது. ஆமீன். முன்குறிக்கப்பட்டிருந்தது. இப்போ பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ அவள் கர்ப்பிணி ஆகிறான். ஆமீன். அப்போ இந்த உலகம் எவ்வளோ காய்ச்சிருக்க சொல்லுங்க. ஆனால் அவ தன்னை கொடுத்தார். பாருங்க, கிறிஸ்து பிறக்கைக்கு முன்னமே கொடுக்க வச்சாச்சு. அவர் பிறந்தும் கொடுத்தார். இப்போ பிறந்து கொண்டாடுற நாட்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? கூப்பிட்டு கொடுக்குறோம். வாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, சந்தோஷமாக நாங்கள் சாப்பிடுவோம், கொஞ்சம் அவரை ஆராதிப்போம், கொஞ்சம் கொண்டாடுவோம், கொஞ்சம் மனதில் சமாதானம், கொஞ்சம் மன அழுத்தங்கள் போகட்டும். ஆமாம். டிப்ரெஷன், எங்கே பார்த்தாலும் மன அழுத்தம். நீங்கள் எந்த மனுஷோட கதைங்க, யோசனை, தனிமை, வியாதி, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை. ஆமீன். எங்கே என்ன இல்லை, எல்லாமே பிரச்சனை. அதான் கிறிஸ்துவ, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் யாரிடத்தில் வரட்டாம்? என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? சொல்லுங்க. இளைப்பாறுதலை தருவேன். என்ன தருவார்? இளைப்பாறுதலை தருவார். நாங்கள்லாம் வரவே மாட்டோம். நாங்கள் இப்படித்தான் இருப்போம். நாங்கள் இயேசுட்ட வரவே மாட்டோம். ஏன்னா இயேசுட்ட வந்தால் நல்லா வந்துடுவோம். நல்லா வந்த உலகம் எங்களை வாழ்த்திடும். ஆமீன். இயேசுட்ட வாங்க, இயேசுட்ட வாங்க, இயேசுட்ட வாங்கன்னா நாங்கள் இயேசுட்ட வரவே மாட்டோம். இந்த இயேசுட்ட வந்தால் உலகம் எங்களை வாழ்த்திடும். அதனால் வர மாட்டோம். ஆனால் எங்கே இருக்க போகிறோம் இப்போ நாங்கள்? அசுத்தம், பாவம், இருள், அந்தகாரம், பொய், களவு, திருட்டு,
அசிங்கமான வார்த்தையில் பேசிக்கொண்டு ஒரு உளையான சேட்டுகளில் இருந்து கொண்டு ஆமீன் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நான் இப்போ கடைசியாக சின்ன ப்ரேயர் பண்ணி முடிப்பேன். அதுக்கு எல்லாருமே உங்களை ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் நிச்சயமாய் வரணும். அதே போல் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு கெத்து. ஆமீன் அந்த ஒரு அந்த நான் கிறிஸ்துடைய பிள்ளை, நான் ராஜாவுக்கு பிள்ளை. ஆமீன் யாருக்கு பிள்ளை? நாங்கள் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோம்? சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு நாங்கள் இப்போ இவ்வளோ தாழ்வானதுலேருந்து எங்களை கூப்பிட்டு அழைச்சி அழகுபடுத்தி வடிவா சோடிச்சு பாருங்க. எவ்வளோ கலகலண்டு எல்லாரும் நல்லபடியா இப்படி பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க, அப்படி எவ்வளோ அழகாக பிள்ளைலாம் இருக்கு, எவ்வளோ அழகாக பாருங்க. இது வேணும் தானே, இது வேணும் தானே. எப்போவுமே ஒரு தரித்திரா, எப்போவுமே முகவாடலாய், எப்போவுமே துறவினாக்களாய், ஆமீன் எப்போவுமே இதோட திளைச்ச ஜனமாய், பறி கொடுத்த ஜனமாய். ஆமீன் என்கிட்ட ஒன்றுமில்லையான்னு சொல்லிக்கொண்டு என்கிட்ட இல்லை 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 இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசு கொடுக்க வந்தார். அப்போ அவரை தேடினா என்ன நடக்கும்? கொடுப்பார். அவர் கொடுக்காமல் இருக்க போகிறார், கொடுப்பார். ஆமீன் அவர் கொடுப்பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர்கள் மேல் யாருக்கு பிரியம் உண்டாகுது? கிறிஸ்து எங்கள் மேல் பிரியப்பட்டால் நாங்கள் வாழுவோம். ஆமீன் அவர் எங்களை நேசித்தால், அவர்களை அழைத்தால், அவர்களை அரவணைத்தால், கட்டி கொண்டால், அவர்களை தூக்கி விட்டால் நாங்கள் எங்கே போவோம்? இங்கே நிற்போம். ஆமீன் ஆமீன் கிறிஸ்து எங்களை தூக்கினா எங்கே நிற்போம்? தூக்கினால் எங்கே நிற்போம்? இங்கே நிற்போம், இல்லை இங்கே நிற்போம். ஆமீன் அவரை அறியாமல் நாங்கள் எங்கெல்லாம் இருந்தோம்? விழாலம் முழங்கால கீழே. ஆமீன் கணுக்கால். என்ன யாருக்குமே எங்களுக்கு தெரியாது, கணுக்கால்கள் இருந்தோம். ஆமீன் ஒருத்தருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவ எங்களை தெரிஞ்சோம் அப்படிவோம், இங்கே வந்துடுவோம், இங்கே வருவோம். ஆமீன் அதை விரும்புகிறீங்களா? விரும்புகிற நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. ஆமாம் விரும்புகிற நீங்கள் ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீ கணுக்கால் இருக்க போகிறீங்களா, இல்லை முழங்கால் இருக்க போகிறீங்களா, இடுப்பில் இருக்க போகிறீங்களா, இங்கே வர போகிறீங்களா? உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். இந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விடக்கூடாது. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் போய் அதை 30, 60, 100 என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். 30, 60, 100 போய் பலன் கொடுக்கணும். இது தரையில் விழுற வார்த்தை இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், கணுக்கால் இருக்க போகிறீங்களா? முழங்காளவு, இடுப்பளவு, தோல்முடு எல்லாம் மேலே வைப்பீங்களா? எங்கே? மேலே. இது ஆசீர்வாதம், கிரீடம், ஒரு கனம், புகழ்ச்சி, மேன்மை, ராஜரீகம். ராஜாவுக்கு பக்கத்தில் விருப்பம். ஆமீன் உலகத்தின் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு தேவன் என்ன செய்வார்? கொண்டே நிப்பாட்டுவார். போய் சொல்லு. அவர் சொல்ல, நீ போய் சொல்லு. அமெரிக்கா தேசத்தில் போய் சொல்லு, நான் வார்த்தை அனுப்புறேன், போய் சொல்லு, நான் ராஜாவுக்கு ராஜா, எஜமானுக்கு எஜமான். ஆமீன் ஆதி முதலாக இருக்கிறவராக இருக்கிறேன். ஆமீன் பாருங்க, அமெரிக்காவுக்கு ஆண்டு இங்கே இருக்க பிள்ளையை கூட சொல்லி அங்கே செய்தி சொல்லிடுவாங்க. சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார்ல, விசுவாதிங்க சொல்லுவார்ல, என்னையும் சொல்லுவார், உங்களை சொல்லுவார். இங்கே இருக்க பிள்ளையை கூப்பிட்டு நான் ஒன்று அனுப்புகிறேன், போ, நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன். செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆமீன் ஃப்ளைட்டே போட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டே வந்து விடுவார். முன்பு கட்டாயம் கிறிஸ்து செய்வார். நான் முற்றிலும் நிறைய அனுபவம், நிறைய சாட்சி, நிறைய பார்த்துட்டோம். ஒரு வயதான அம்மா, தனக்கு உணவில்லை, ஹார்லிக்ஸ் குடிக்கிறவ, நெக்ஸ்ட் மட்டுமே இங்கே குடிக்கிறவ. ஆனால் அவள் யார்கிட்டையும் கையேற்ற மாட்டேன். அவருக்கு ஒரு வைராக்கியம், நான் கிறிஸ்துவின் பிள்ளை. சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நானே யார்கிட்டையும் கையேற்றணும்? நோ, அவர் எனக்கு என்னை போஷிக்கணும், அவருக்கு நான் பிள்ளை, அவர் என்னை பிச்செடுக்க விடக்கூடாது, எனக்கு என்னதவை தரணும். ஆமீன் இப்படி ஒரு வயதானம்மா வீட்டிலேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தா. அவட்ட ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, வேண்டதுக்கு ஒரு வசதியும் இல்லை. எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், நெஸ்டமால் வேணும் ஆண்டவரே. அப்பாட்ட போய் பிள்ளை கேட்குறேன், அப்பா எனக்கு அதை வேண்டி தாண்ட மாதிரி நாங்களும் அப்படி தான். அப்போ அந்த அம்மா கேட்டுருந்தான். ஒருத்தர் அந்த கதவை தட்டி, இந்தாங்க ஹார்லிக்ஸ், இந்தாங்க நெஸ்டமால். ஆண்டவர் செய்வார்ல, செய்திருக்கிறார், சாட்சிகள் நிறைய இருக்குது. ஆமீன் ஒருத்தருக்கு பணப்பிரச்சனையாக இருந்திருக்கு. ஆமீன் கடல் போய் ஒரே பிரேசப்பா, எனக்கு இந்த தேவையை சந்தைங்க, ஏசப்பா தேவையை சந்தைங்க, தேவையை சந்தைங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பணம் ப்ரே பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் அனுப்புகிறேன், இந்த என் பிள்ளை இவ்வளோ கரெக்டாக ஒரு சென்டென்றாக அதில் இருக்கும். 99,99 ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படி சொல்லுமே, அது ஒரு சென்ட் கூட குறையாது. எப்படி? ஒரு சென்ட் கூட குறையாது. அவருக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அவ்வளோ கொண்டு வந்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட தேவன்? காற்றையும் கடலையும் அடக்க வல்லமை உள்ள தேவன். ஆமீன் மலைகளை பெயர்க்கத்தக்கதான தேவன், குன்றுகளை மிதிக்கத்தக்கதான தேவன், கண்மலையை பிளக்கத்தக்கதான தேவன். ஆமீன் வனாந்திரத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்டால் கேதுரு மரங்கள் முறிந்து விழும், பெண்மானும் ஈனும்.
அவருடைய சத்தத்துக்கு நடுங்கும். யார்? பிசாசுகள், பேய்கள் நடுங்கும். கிறிஸ்துடைய சத்தத்துக்கு என்ன நடுங்கும்? பேய்களும் நடுங்கும். தாவீதின் குமாரனே, ஏன் இப்பொழுது வந்தீர்? என்னை கொண்டு விட வந்தீர்? என்னை இந்த பன்றியிலிருந்து போட்டு விட, நான் பன்றிகளுடன் செத்து போகிறேன், என்னை சும்மா விடும், ஏன் என்னை தேடி வந்தீர்? பிசாசு பேசுது ஆண்டவரோட பார்த்து, ஏன் என்னிடத்தில் வந்தீர்? ஆமென். இப்போ நாங்கள் எப்படிப்பட்ட ராஜாவுக்கு பிள்ளைகள்? எவ்வளோ கெத்தான் நிமிர்ந்திருக்கணும் சொல்லுங்க பாப்போம். இருக்கணும் இல்லை? ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளை, கிரீடம் அணிந்தவருக்கு பிள்ளைகள். நாங்கள் அவர்கிட்ட கேட்டால் கொடுக்காமல் இருக்க போகிறதே இல்லை. இதை கேட்டால் நான் தருவேன் சொல்லிக்கிறார். ஆனால் அவர் கவனமாக கொடுப்பார். நாங்கள் தேவையில்லாதெல்லாம் கேட்போம். எனக்கு 2 மனைவியை தாண்ட கேட்போம். ஆமீன். எனக்கு 2 கணவரை தாண்ட கேட்போம். ஆமீன். ஐயோ, இந்த கணவரோட பிரச்சனையாக இருக்குது, பெரிய டென்ஷனாக இருக்குது, பெரிய ஒரு தலையடியாக இருக்குது, எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், என்னோட புருஷன் அப்படி, அதெல்லாம் தர மாட்டேன். தவிர பாவமான எல்லாம் நாங்கள் அப்படிலாம் நினைப்போம். என்ன, இந்த புருஷனோட என்னத்தை வாழ்கிறேன், இந்த மனுஷோட என்ன, இந்த மனுஷ தேவையில்லை, என்ன மனுஷன் எப்படி சொல்லுவோம்ல, சும்மா வார்த்தைக்காக இல்லை, இவ்வளோ நேரம் ஆளா, இவளோட ஒரு அழகான பொம்பளைப்பா, இல்லை இல்லை, இருதயத்தின் நினைவுகளை அவர் என்ன செய்ய அறிந்திருக்கிறார். எதை கேட்குறோமோ அதை கவனமாக கேட்டு கவனமாக கொடுப்பார். எங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பார். ஆமீன். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேல் அதிகமாய் நாங்கள் எதை கேட்குறோமோ அதை விட மேலே எங்களுக்கு கொடுப்பார். ஆனால் எதை கேட்குறோம்ன்றதையும் இருக்கு, நாங்கள் என்ன கேட்டால் எங்களுக்கு நல்லதென்றும் அவருக்கு தெரியும். ஒரு சகோதரி இப்படித்தான் சாட்சின்னா, தனக்கு 2 ஆம்பளை பிள்ளை வேணும் என்று. அவருக்கு முதல் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு, அதுக்கு நிறைய சாட்சிகள், அதை நான் சுருக்கி சொல்கிறேன். அடுத்தது அவருக்கு ஆசைப்பட்டு அடுத்தது ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி, அப்போ அவருக்கு பிறந்த பொம்பளை பிள்ளை அவகிட்ட மனசு ஒரு சஞ்சலமாக போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து பிள்ளையை கொடுக்க பார்க்கவே இல்லையா முகத்தை. என்ன, ஆண் பிள்ளையை எதிர்பார்த்தேன், பெண் பிள்ளை பிறந்துட்டேன். காலம் கடந்தது. அப்போ அந்த பெண் பிள்ளை வீட்டில் வாராக்களை போய் ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள் கதைக்கிறதும், அந்த விசிட்டர்ஸை வந்து விசாரிக்கிறதும், மற்றது என்ன சொல்கிறது, வணக்கம் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தாய்க்கு இல்லாண்ட ஒரு காஃபேயோ இல்லை ஒரு டீயோ இல்லை சாப்பாடு உணவு தயாரித்து கொடுக்குறது. அப்போ தாய் விளையும் கொண்டாகும், ஏசப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணுமென்று. ஆமீன். நான் ஆண் பிள்ளையை கேட்டேன், பெண் பிள்ளையை தந்தார். ஆனால் ஆண் பிள்ளையோட பெண் பிள்ளை தான் வீட்டில் எப்படி இருக்காம், கலகலகலன்னு இருக்குதாம். ஆமீன். பாராக்களோட இப்போ கதைக்கிறது, விசாரிக்கிறது, தாய்க்கு உதவி, இந்த ஒரு ஏழாம் போகிற நேரங்களில் ஒரு பானை, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு டீ எல்லாம் விக்ஸ் பூசி விடுறது. ஆமீன். தாய் சொன்னால் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணுமெண்டு. சொல்லுங்கள், அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணும். அப்போ நாங்கள் யார் அண்டிக் கொள்ளணும்? கிறிஸ்துவ. உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பெல்லாம் மாயை, மாயில்லை. கிறிஸ்துவின் அன்பு உலகத்தை ஜெயிக்கும். ஆமீன். அவர் மேலே மாத்திரம் அங்கே அன்பார்ப்பமாக இருந்தால், அவர் மேலே மாத்திரம் அன்பார்ப்பமாக இருந்தால் அவர் எங்களை என்ன செய்கிறார்? உலகத்தை ஜெயிக்க கட்டாயம் வைப்பார். எந்த சூழ்நிலை இவங்களை தூக்கிவிட அவர் வல்லமை உள்ள தேவன். எந்த சூழ்நிலையும் அவர் எங்களை என்ன செய்ய தூக்கி விடுவார். தேவனுடைய குமாரனுடைய அவருக்கே நிச்சயமாக கனமும் மகிமையும், துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமீன். நாங்கள் யார்? அவரை ஆராதிக்க வந்த கூட்டம், அவங்களை தெரிந்து கொண்டவர். ஆமீன். நல்ல வார்த்தையில் எடுத்துக்கொண்டீங்களா? இதில் சொல்லப்பட்ட ஏதாவது நல்ல வார்த்தை எடுத்துக்கொண்டீங்களா? கிறிஸ்து யார்? சிங்காசனத்தை அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எங்களுக்காக என்ன செய்ய? அவர் தன்னை கொடுத்தார். தான் காரியம். நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? ஜனங்களுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியம். நாங்கள் யாருக்கு என்னத்தை, எங்களுடைய இருதயத்தை யாருக்கு கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும். அவர் தன்னை கொடுத்தார்ல. இருதயத்தை மட்டுமா கொடுத்தார்? இல்லை, சரீரத்தை மட்டுமா கொடுத்தார்? சிங்காசனத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமீன். கொடுத்து விட்டார். கிரீடம் கொடுத்துட்டார். எல்லாருடைய தலைமையிலும் என்ன வைக்கப்பட்டிருக்கு? கிரீடம், பொற்கிரீடம் அவர் கொடுத்துட்டார். இப்போ இழந்து போகிறது யார்? அவர் கொடுத்த கிரீடத்தை இழக்கிறது யார்? சொல்லுங்க, யார்? நீங்கள் தானே, நாங்கள் தானே. இல்லை, யோசிச்சு பாருங்க. இடையினா கிரீடத்தை வச்சுட்டார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னிடத்தை இருப்பாய். இது ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம், ஒரு உணர்வடையை செய்கிற, எங்களை சமாதானப்படுத்துகிற, பாவத்திலிருந்து விடுதலையாக்குற, எங்களை உணர பண்ணுகிற, யோசிக்க பண்ணுகிற ஒரு தேவ ஆலயம். அப்போ இதுக்குள்ள கூட்டின்னு வந்துட்டார்ல. அப்போ கொடுத்துட்டார். உங்களுக்கு கொடுத்துட்டானே கிரீடம், உங்களுக்கு கொடுத்துட்டு. இப்போ அதை கீழே போட்டு மிதிக்க போகிறது யார்? இல்லை, மிதிக்கிறது யார்? சொல்லுங்கள், மிதிக்கிறது யார்? அதை கீழே போட்டு மிதிக்கிறது யார்? நீங்களா, நாங்களா? அவர் கொடுத்துட்டு அழகாக அழைச்சி கொண்டு வந்துப்பா, இது உனக்குரிய இடம், இங்கே நான் உன்னை கனப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை பெயர் சொல்லும் பிள்ளையாய் நான் மாற்றுவேன் என்றால், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களை விடுங்க, நாங்கள் இருந்த இடத்துக்கே போகிறோம் என்றால் யார் செய்கிற குற்றம்? இந்த கிறிஸ்துவனை பலவந்தமாக பிடிச்சி வரா? இல்லவே இல்லை. பலவந்தப்படுத்துதல் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் பேச்சினால் இல்லை, பலத்தினால் உண்டாயிருக்கிறது. பேச்சினால் இல்லை. அவர் சொல்கிற என்னுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படலை.
அவர் வந்து மகனே வா என்னட்ட, மகளே வா என்னட்ட. நாங்கள் மறுத்தால் ஓகே போ, இன்னும் அடிய வேண்டும் உதய வேண்டும், மரணத்தரவால் திருப்பி வா, நான் காப்பாற்றணும். நம்ம தேவையா? அப்போ நல்ல ஜீவனோட புஷ்டியோட இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஆராதிச்சு நல்ல சந்தோஷமாக இருக்கிற காலத்தை அவரால் நன்மைகளை பெற்று மகிமை அடைந்து மேன்மை அடைந்து கனம் அடைந்து ஆமீன் ஐஸ்வர்யமானாய் மாறி ஆமீன் 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாய் மாறி ஆமீன் உற்சாகமாய் எல்லாரும் நேசிக்கிற ஒரு ஜனமா, கொடுக்கிற ஒரு ஜனமா, ஒரு செந்தளிப்பா, சபையை விசாரிக்கிற ஜனமா, சபைக்குள்ள கூடி ஆடி ஆராதிக்கிற ஜனமா. இதுதான் புகழ்ச்சி, இதான் கனம், இதான் மகிமை. இதை விட வேணும். தரித்திரமான உலகம், சாவமான உலகம், பொல்லாத உலகம், பிணி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், அழுகை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், வேதனை நிறைந்த உலகம். அவன் ஒருவரால் மீண்டு கொள்ள முடியாத சுச்சுவேஷன் ஜெர்மனிலையும் இருக்கு வந்துடுது. இப்போ எல்லாத்தாலும் நெருக்கிறாங்க, போட்டு எல்லா விஷயத்தையும் நெருக்கிறாங்க, முடியவே இல்லை. ஏதாச்சும் டெக்ஸாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், அவங்க எடுக்கிற எல்லா விலையேற்றங்களாக இருக்கட்டும், வருமான குறைச்சலாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கூட்டி தண்ணி காசு, நேபம் காசு எல்லாம் ஸ்ட்ரெஸ். ஆமீன். வார வருமானம் என்ன செய்யலை? பத்தலை தானே. இப்போ கிறிஸ்துவோட எவ்வளோ மன அழுத்தமாக இருக்கணும் சொல்லுங்க. கிறிஸ்துவோட இல்லாட்டி எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். நான் சொல்கிறேன், கிறிஸ்துவோட நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அவர் பார்த்துக்கொள்வார். வரும் கடலை திறந்தாலே அந்த 1 2 1000 500 900 2000 10,000 பில்லு வரும். ஆமீன். துறக்கும் பொழுது நெஞ்சு எங்கேருந்து கடந்து வந்துருக்காண்டு. அப்போ அதெல்லாம் ஒரு பாருங்கள், உலகத்தில் வாழ முடியாத அவசரம். இதுக்குள்ள இந்த இவங்கட காரியங்களை ஒரு பக்கத்தால் சொல்லுங்க. ஆமேன் இல்லையா? ஆமேன். எத்தனை சும்மா தேவையில்லாம் தான் அந்த ஏஆர்டிஎல் என்ன சொல்கிறது, ZDF அதை கட்ட வேண்டிய காசு எவ்வளோ வருது, நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. சொல்லுங்கள், அது எவ்வளோ ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷனாக இருக்குது. அது நான் பார்க்குறதே இல்லையே, நான் வேண்டதே இல்லையே, நான் யூஸ் எனக்கு நான் அந்த காசு கட்டணும். ஆமீன். அதை எப்படி மெயினாக சொல்கிறது? என்ன கேஸ் என்ன அந்த மெயின் அப்போ அதுக்கு நாங்களே கட்டணும். நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லையே, நான் யூஸ் பண்ணுறல, ரெடியாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன் கட்டணும்? அப்போ ஒரு டென்ஷனாக இருக்குல்ல, போய் கேட்க முடியுவாங்கட்ட என்ன சொல்கிறோம்? கட்டாயம் கட்டணும். நாங்கள் கட்டாட்டி சட்டப்படி குற்றம். என்ன சொல்கிறாங்கன்னா, காருக்கு நீங்கள் ரோடியோ வைப்பீங்க. நாங்கள் 24 மணி தான் காருக்கு இருக்கிறோம் ரோடியோ வைக்கிறதுக்கு. அவர் 2 நிமிஷம் கட்டம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் தான் எங்களுக்கு. பாருங்கள், அன்றைய சவரனுக்கு வந்திருக்கு பார்த்துங்க. பாருங்கள், எங்களுக்கு கட்டாம விட்டு அப்படி குமிஞ்சொல்ல இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் அந்த பில்லு. அப்போ இதுக்குள்ள நாங்கள் எங்கே சமாதானம் நினைக்கிறீங்க? எங்கே சமாதானம்? கிறிஸ்துவோடு தான் சமாதானம் இருக்குது. கிறிஸ்துவோட அதான் சொல்லுங்க. கிறிஸ்துவ என்ன செய்யுங்க? கிறிஸ்துவ அண்டிக் கொள்ளுங்க. ஐ மீன் கிறிஸ்துவ பிடிச்சு கொள்ளுங்க. அது எல்லாம் இருக்கு, பரவாயில்ல. யாரா இங்கே இதுக்குள்ளே சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது. என்னதான் தலை போகிற காரியம் அவர் பார்த்துக்கொள்வார். நிச்சயமாக அப்படித்தான். ஷூராக நான் 1000க்கு மேலே சொல்கிறேன். எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஆனால் ஒன்றையும் பயப்படாங்கிறது காரணம் என்ன? கிறிஸ்து. அவருக்கு கூட தான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளார். உண்மையாக ஐயோ யோசிக்க போனால் நாங்களாம் ரோட்டில் ஓடணும், நிறைய பிரச்சனை சரியா நிற்கிறோம் என்றால் கிறிஸ்து இயேசு இயேசு இயேசு. அவர் கொடுத்த சமாதானம், அவர் கொடுத்த நிம்மதி, அவர் கொடுத்த அவர் தான். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை, அவர் எங்களை போஷிக்காமல் நாங்கள் இல்லை, அவர் எங்களை பாதுகாக்காமல், அவர் என்னுடைய அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார், நம்பின கேடகமாக இருக்கிறார், என் தகப்பனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், தோழனர், மணவாளன், நான் ஆராதிக்கத்தக்க நல்ல எஜமான். ஆமீன். ராஜாதி ராஜா. ஆமீன். அவர் பக்கத்தில் இருப்போம் நாங்கள். ஆமீன் 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 ஆமீன். God bless you. ஆமீன் ஆமீன். God bless you. Yes. Yes. ஆமீன் 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 ஆமீன். God bless you. ஆமீன். Sure. Thank God. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்கள். இதயங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறார். ஆமீன். நீங்கள் இப்போ சும்மா இருப்பீங்க, உங்களுடைய இதயம் ஆராய்ஞ்சு பார்க்கப்படும். ஆமீன். அதுக்கு தான் பேச வைக்கிறார். இதயத்துக்குள்ளே போகணும் ஒரு வார்த்தையும். இப்போ நீங்கள் முடிவெடுத்து கொடுங்க. இன்றைக்கு கிறிஸ்து பிரபு எப்படி இருக்க போகிறோம்? ஆமீன். முடிவெடுத்துன்னு போகணும். கிறிஸ்துவோட இங்கே இருக்க போகிறோமா, கணுக்கால் நிற்க போகிறோமா, முழங்கால் இருக்க போகிறோமா, இடுப்பில் இருக்க போகிறோமா, இங்கேயா, கழுத்தளவு இங்கே இருக்கணும். முடிவெடுத்துட்டிங்களா? இங்கே இருக்கணும். கணுக்கால் இருந்து காணும் இருந்துட்டீங்கல்ல. 40% 30% இல்லை 50% கணுக்கால் அளவா, அடி மட்டம், முழங்கால் முடிஞ்சு, நான் இடுப்பளவு வந்தாச்சு, முடியலை, இங்கே வந்தாச்சு. இப்போ இனி இங்கே இருக்க போகிறீங்க, இங்கே இருக்கணும். முடிவெடுத்துக்கொண்டு போகணும். அடுத்துங்களா மனசில் வைராக்கியம் எடுக்கணும். இப்போ நீங்கள் விட்டு போனால் அந்த உங்களோட பாவம் திருப்பி உங்களை பிடிச்சிக்கொள்ளாது. அதுதான் உலகம். நீங்கள் தான் இங்கே வச்சுருக்கணும் வார்த்தையை. இல்லை, நான் இங்கே இருக்க போகிறேன்,
இங்கே சொல்லுங்கள், இங்கே இருக்க போகிறோம். இங்கே சொல்லிக்கொண்டே போங்க, 24 மணி நேரம் சொல்லிக்கொண்டே இருங்க. இல்லை எனக்கு கணுக்கால் வேணாம் அப்பா, தோற்று போயிடுன். முழங்காலவும் வேணாம்ப்பா, தோற்றுனேன். இடுப்பளவும் வேணாம்ப்பா, தோற்று போனேன். தலையளவு இல்லை, நான் இங்கே வச்சுருங்கப்பா என்ன சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள். ஏசப்பா என்னை இங்கே வச்சுருங்க, நான் உயரணும். இன்றைக்கும் நிகழ்ச்சியிலையும் ஆடுறவங்க ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார், மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். நீங்கள் பாடுகிற பாடல் எல்லாருமே உங்களுக்கு இறங்கும். அந்த பாடல் வரிகள் உங்களை மாற்றும். ஆமீன். நிச்சயமாய் நாங்கள் எல்லாரும் இந்த காண்ற எல்லா பிள்ளைகளும் அங்கே இருக்க போகிறோம், இங்கே இருக்க போகிறோம். அதை நீங்கள் இங்கே வச்சுருக்கணும். நான் இங்கே இருக்கணும் அப்பா. ஆமீன். ஏசப்பா நான் இங்கே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஏசப்பா அந்த வார்த்தையை அப்படி நீங்கள் வச்சுருங்க, நான் இங்கே இருக்கணும். ஆமீன். விதத்தில் முடிவு எடுத்துட்டீங்களா? இனிமேல் நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பார்த்துட கணுக்கால வேணாம், முடிச்சு முழங்கால் வேணாம், இடுப்பு வேணாம், அப்பா இங்கே கொண்டு போங்க, கோபுரத்தில் கொண்டு போங்க, உச்சியில் மலையின் உச்சியில் கொண்டு போங்க. நான் அங்கே போகணும், கழுக போகலாமே. மன்னிச்சுங்க. எஸ் அவரை டக்குன்னு பார்த்துடணும். ஐ-மீன் எங்களுடைய டக்குன்னு அவரை பார்த்து நானும் தான் பேசுவேன் பிள்ளைல, உங்களுக்கு இருக்கணும் அப்படி தான். ஆனால் அப்போ இந்த கிறிஸ்துட்ட போய் ஐயோ ஏசப்பா ஐயோ தேவையில்லாம் பேசிட்டேன். என் உண்மையாக மனசு ஏன்னா நான் பாவம் பண்ணி போகிறோம். நம்ம எல்லாம் நான் பேசின வார்த்தை பிள்ளைகள் படிக்கக்கூடாதுல்ல. உண்மையாக நாங்கள் தாய் தானே, நாங்களும் சாதாரணமாக மனசு நாங்களும் கோவம் வரும். ஆனால் போய் ஜபத்துக்கு போகிறதுக்கு முன்னமே அங்கே மனமெல்லாம் கவலைப்படணும். சொல்லு என்னை பேச வச்சு என்னை பாவத்தில் வச்சு பேச நான் போய் பரிசுத்தமாகறதுக்கு எனக்கு எவ்வளோ என்ன பிடிக்கும். ஒவ்வொரு நாளுக்கு மன்னிச்சுக்குள்ள காண்றேன், மன்னிச்சுக்குள்ள ஐயோ மன்னிச்சுக்கொள்ளுங்க, தெரியாமல் பேசுகிறேன், தெரியாமல் வார்த்தையை விட்டு தெரியும். அந்த வார்த்தையை சபிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் நான் சொன்ன வார்த்தையை நான் சபிக்கிறேன். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? சபிச்ச வார்த்தை, இல்லை திட்டின வார்த்தை, பேசின வார்த்தை, கோவத்தில் இட்ட சாபம், அதை அழிச்சிருங்க ஆண்டவர். ஐயோ அந்த வார்த்தை அதை கிரியை செய்யவே கூடாது, பாதாளத்தில் போட்டு சுட்டரிக்கிறேன். ஆமீன். யாரையும் பார்த்து சபிக்க கூட திட்ட கூட பேச கூட. ஆமீன். அப்போ நான் யாரையும் சபிச்சிருந்தேன் இந்த வேளையில் ஐயோ இயேசுப்பா தெரியாமல் அந்த என் மனைவியை, தெரியாமல் என் பிள்ளைகளை, என் கணவரை, என் நண்பனை, என் தகப்பனை, என் தாயை, ஏதோ எப்படி எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரே பண்ணுங்க, கேளுங்க. இயேசப்பா அந்த வார்த்தையை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், அது கிரியை செய்யக்கூடாது. அதில் கோவத்தில் நாங்கள் போடுற சாபம் என்ன? கோவத்தில் நாட்டாக்கிற வார்த்தை வந்து நீ அழிஞ்சு போவாய், நீ நாசமாக போவாய், நீ செத்து போவாய், நீ வீணாக போவாய், நீ ஒன்றுமில்லா தான் நீ பரவாயில்ல சொல்லுவோம் இல்லை. அந்த வார்த்தை எவ்வளோ நாசமான வார்த்தை, யூஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். நாங்களும் மனசு தான் எங்களோட வாயில் பாருங்கள், துதிக்கிற வாயினால் வெறும் பொல்லாத கோபம் வரும். சத்துரு வந்து தான் டக்குன்னு தூண்டி விட்டுருவான் அந்த கோபத்தை. ஒன்றில் அட்டி எல்லாம் கற்று குளர தூக்கி ஏறி மிதிச்சு கொண்டு போகணும். அப்போ நாங்கள் பொறுமை இழந்துடுறோம். ஆமீன். அதனால தான் ஆண்டு சொல்ல ஒவ்வொரு நாளும் என்ன நீங்கள் தியானிக்கிறது என்ன வருமா? பொறுமை வரும், என்ன வரும்? பரிசுத்தம் வரும், என்ன வரும்? பாவ உணர்வு வரும், என்ன வரும்? மீட்பு வரும். ஆமீன். அப்போ அந்த டைம் வரைக்கும் டக்குன்னு யோசிச்சு இல்லை பிசாசு என்ன டக்குன்னு மைண்டுக்குள்ளே போகிறோம். நோ இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய சத்தத்தை நான் செய்யக்கூடாது. என் நாவை காத்துறேன். நாவுக்கு முன்பதாக ஒரு காவல் வையமான தாவீது ராஜாக இருக்கிறார். ஆமீன். என் வாய்க்கு முன்பதாக ஒரு காவல் வையுங்கண்டு. எஸ் ஆமீன். நாவை காத்துக்குள்ள பிள்ளைகளோட கணவரோட ஓகே. ஆனால் வெளியில் இருக்கலாம் நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம். இப்போ எங்களுக்கு வெளியே யாராவது சொல்லிட்டானே அது கடவுள் பார்த்துக்குள்ள, எங்களுக்கு தேவையில்லை அவர் பார்த்துக்குள்ள. என்ன திட்டினா விழும் அவருக்கு தான் அடி. பிள்ளையோட வர்ற காரியங்கள் பிள்ளைகளோட நாங்கள் பேசுகிற வார்த்தையில் கூட நான் சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ மனசாக போகிறோம். வெளியே இருக்கிறவங்களோட நான் வாய வைக்க மாட்டோம், தேவையில்லை. எங்களுக்கு அடித்தாலும் அது கிறிஸ்துவாதங்களோட தைரியம் வைராக்கியம் எங்களுக்கு இருக்குது. எங்களை பார்த்து யாரும் இதுவும் சொல்ல முடியாது, ஆண்டரை விடவும் மாட்டேன் சொல்ல. ஆமீன். எங்களை பார்த்து யாரும் கை நிட்டு ஆண்டரையும் விட மாட்டேன். ஆமீன். கர்த்தர் நல்லவர் தானே. இதான் ஒரு வார்த்தையை பிடிச்சு கொண்டீங்களா? ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தில் விழுந்த வார்த்தை. ஆமீன். என்னதுக்காக இயேசு வந்தார்? தன்னை கொடுக்கும்படியாய் வந்தார். நாங்களும் கொடுக்கணும். யாரை கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு எங்களை முதலாக கொடுக்கணும். எங்களுடைய இதயத்தை அவருக்கு கொடுக்கணும். ஆமீன். எங்களை அவருக்கு கொடுக்கணும். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை, என் உள்ளத்தை கேட்டார். ஆமீன். ஆமீன். யாரும் எங்களுடைய உள்ளத்தை கேட்டார். ஆஸ்தி அந்தஸ்து அவர் கேட்கல. எங்கள்கிட்ட அது பொருளை கொண்டாடு, பொருள் வெள்ளியை கொண்டாடு கேட்கல. இருதயத்தை கேட்டார். கொடுத்து போட்டு நாங்கள் சும்மா இருப்போம், அவர் நடத்துவார், அழகாக நடத்துவார்.
ஆமீன். அப்படியே நாங்கள் ப்ரே பண்ணி ஒரு பவுசைக்கு போய் கஃபே குடிக்கிறோம், சோட்டிஸில் சாப்பிட்டு நாங்கள் ஆராதனைக்கு ஒவ்வொருத்தரும் க்ரோஸ் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகும். ஆமீன். கர்த்தர் அப்படியே அவங்களை ஒவ்வொரு நடத்துவாராக. தலையை தாழ்த்தி நாங்கள் ப்ரே பண்ணுவோம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு ஆளுகை செய்வாராக. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே பிள்ளையுடைய இருதயத்திலே ஆண்டவரே அப்பா எடுத்துக்கொள்ளவும். இதோ அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் உம்முடைய பிறப்பில் என்னை மாற்றிக்கொள்ளவும், என்னை திருத்திக் கொள்ளவும், என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் இருதயத்தை கொடுக்கிறேன்ப்பா, என்னுடைய இருதயத்தை கொடுக்கிறேன். நான் கணுக்க அளவு இருக்கக்கூடாது, முழங்கால் அளவும் வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா இடுப்பளவும் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் அப்பா தலைகள் நிமிர்ந்து கிரீடம் அணிந்த பிள்ளைகளாய் ஒரு உற்சாகமான நலமான மகிமை அடைகிற மேன்மை அடைகிற ராஜாவின் பக்கத்தில் போய் உட்காரக்கூடிய தகுதியுள்ள மகளாக பிள்ளைகளாக கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ராஜாவின் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை போல் என் தேவனாகி கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும்படி உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இனியும் வரப்போகிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்பொழுது எங்கு அழைத்து கொண்டு நிறுத்தி எப்பொழுது அவளை தொட வேணும், எப்படி அவளை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அப்படியே உடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர முடியாத பிள்ளைகளையும் கர்த்ததாம் என்று பொறுப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரையும் கிறிஸ்துவின் மூடி மறைக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாங்கள் பவுஸ் எடுத்து இன்டர்வல் கொடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அநேகம் நான் நினைக்கிறேன் சில பேர் இந்த ஆன்லைனில் போடுறோம் அதை பார்த்துட்டுருப்பாங்க. எங்கட இந்த ஆராதனை ஜெபம் முடிகிற மட்டும் பார்த்து ப்ரோக்ராம் தொடங்க பாருங்க வேறு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. சேர்ச் முடிச்சிட்டாங்கன்ட்டு இதில் வந்துட்டு கேட்டு அவங்களோட காது அழுகி போகிற மாதிரி. ஆமீன். இந்த ஆலயத்தில் வந்தனுடைய வார்த்தையை கேட்டால் அவங்களோட காதை அழுகி போயிடும்ன்ற மாதிரி இதில் வார்த்தை கள்ள முடிச்சுக்கணும் ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே முடிச்சிட்டாங்க, இப்போ போகலாம். இனி பக்கத்தில் எவ்வளோ வருவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் வருவாங்க. ஆமீன். வரட்டும், அப்படியே வந்து ஆலயத்தில் இருக்கட்டும். ஆமீன். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போமா. காட் பிளஸ் யூ.